நான் ஆசாசியாக பார்த்து ஆரம்பித்தேன் என்னோட பிஸ்னஸை. எதுக்குடா ஆரம்பித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு 1 மந்த் பிஃபோர் என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தங்க 1/2 kg ராகி ப்ரௌனி வாங்கியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரிவ்யூ கொடுத்தாங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் அவங்கள ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பேக்கரியில் ஒரு ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, உன்னோட ப்ரௌனியை விட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்க்கு கிரிட்டிசிசம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்பக்கூடியவ தான் நான். ஆனால் அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ஏன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அவங்க சொன்ன பேக்கரியில் மைதா, ஒயிட் சுகர், ஆயில், ப்ரிசர்வேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ப்ரௌனிஸ் அண்ட் குக்கீஸில் ஆட் பண்ணுற எல்லாமே கருப்பு கவுனி அரிசி, கோதுமை, ராகி, நாட்டு சர்க்கரை, பட்டர், இது மட்டும்தான். இவங்களை தவிர என்கிட்ட ப்ரௌனி வாங்கின எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் எங்கேயுமே ப்ரௌனி சாப்பிட்டதில்லை அப்படிங்கிறது தான். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எஸ்டர்டே ஒரு ஒர்க் விஷயமா ஈரோடு போயிருந்தோம். அங்கே ஒருத்தங்களை மீட் பண்ணியிருந்தோம். அவங்க கிட்ட நம்ம கேக் பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், எல்லா பக்கமே மைதா, ஒயிட் சுகர் தான் கிடைக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல, உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, எனக்கு தேவைப்படும் போது கால் பண்ணுறேன்னு என் நம்பர் வாங்கி வச்சுட்டாங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண, ஹெல்த்தியான விஷயங்களை தேடி சாப்பிடுற எவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மளை டிமோட்டிவேட் பண்றதுக்காகவே பேசுறவங்களோட வார்த்தையெல்லாம் காதுல கூட வாங்கக்கூடாதுன்னு.